கடந்து போகிறோம். இன்றைக்கி 2 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். அதாவது தாவீதினுடைய வாழ்க்கையில் கடந்த சில வாரங்களாக, மாதங்களாகவே என்று சொல்லலாம், மாதங்களாக தாவீதினுடைய நல்ல காரியங்கள், அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் செய்த பல செயல்கள், ஆமேன், பல அரிதான பெரிய காரியங்கள், ஆச்சரியமூட்டத்தக்கதான விசுவாசம், நம்பிக்கை, கோலியாத்தை ஜெயித்த விதங்கள், சவுல் ராஜாவுக்காக அவர் பயந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் தன்னுடைய கையை வைக்கக்கூடாது என்பதற்காக அவர் செய்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. சவுல் ராஜா அவனுடைய வஸ்திர தொங்கலை அறுத்தபோது அவருடைய மனம் பதபதைத்தது. அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த மாதிரி நல்ல சம்பவங்களை கடந்த நாட்களிலே பார்த்தோம். வனாந்தரத்தில் துரத்தும் போது கூட சவுல் ராஜா ரொம்ப நெருக்கமாக அவருக்கு இருந்த போதும் கூட அவர் மேலே கையை வைக்கலை. அப்படி பார்த்தோம். நல்லது செய்தார், நீதிமானாக இருந்தார். ஆமாம், அதாவது தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருந்தார். தேவ சித்தத்தின்படி செய்தார். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி திரைகளிலே வாசம் பண்ணுவது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தபடினால ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது. எருசலேமை புதுப்பித்து கட்டினார், தன் கேபிட்டல் சிட்டியாய் மாற்றினார். இப்படி யோனத்தானுடைய குமாரனை வம்சம் அழிந்து விடாதபடிக்கு அவருக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அந்த சந்ததியை தாவீது காப்பாற்றினார். அல்லேலூயா. இப்படி அரிய பல கோலியாத்தை கொன்றார். பல செய்திகளை நம்ம கடந்த நாட்களிலே நம்ம தியானித்து வந்தோம். தெய்வத்திற்காக கொண்டிருந்த வைராக்கியம், வாஞ்சை, இவைகளெல்லாம் பார்த்து இப்படியே படிச்சுட்டு வருகிற நேரத்தில் இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நம்முடைய இருதயத்தை ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. தாவீதினுடைய பாவமான ஒரு சம்பவத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். பாவம் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. தாவீதினுடைய நல்ல காரியங்களை, இருதயத்துக்கு ஏற்றது போல செய்கிற காரியங்களை எல்லாம், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றது போல செய்கிற காரியங்கள் எழுதிய ஆவியானவர், பல நன்மையான காரியத்தை எழுதின ஆவியானவர், அவன் யுத்தங்களை எப்படியெல்லாம் செய்தான் என்பதை எழுதின ஆவியானவர், நல்ல நடவடிக்கைகளை எழுதின ஆவியானவர் தாவீதினுடைய பாவ செயல்களையும் அவர் எழுதாமல் விடவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மற்ற புஸ்தகங்கள் எல்லாம், உலகத்தாரர் எழுதின புஸ்தகத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன நல்ல காரியத்தை செய்திருக்கிறாரோ அதை எழுதி வைத்திருப்பார்கள். அவங்க உபதேசங்கள், அவனுடைய காரியங்களை எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் அல்ல. தாவீது எவ்வளோ நல்ல காரியங்களை செய்திருந்தாலும், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், பைபிள்லேயே தாவீது என்பது மிகப்பெரிய நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. அவர் ஆண்டவர் தாழ்ந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். ஆடுகளின் பின்னாக போய் கொண்டு அவரை உயர்த்தி வைத்தார். அந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கிற நேரத்தில் தாவீதினுடைய பாவத்தையும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நாம் சிம்சோனை தியானிக்கும் போதே நான் சொல்லியிருக்கிறேன், இவைகளெல்லாம் நமக்கு திஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது பாவம் செய்தார், அதனால் நானும் பாவம் செய்வேன் என்பதற்காக இந்த சம்பவங்கள் நமக்கு எழுதப்படவில்லை. இது எதற்காக எழுதப்பட்டு, அவர் பாவம் செய்தபடினா அவர் பாவத்தினுடைய வந்த விளைவுகள் என்னன்னு நம்ம சிந்திச்சு யோசிச்சு அந்த மாதிரி தப்ப செய்யக்கூடாது என்பதற்காக இந்த வேத பகுதி நமக்கு ஆவியானவர் வெளிச்சமாக நமக்கு எழுதி காண்பித்திருக்கிறார்.
இதை குறித்ததான செய்தியை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் போகிறேன். எல்லாரும் என்னோடு கூட விழிப்பாய் நீங்கள் கவனியுங்கள். நான் ஒரு கதை மாதிரி நான் சொல்கிறேன், சரியா? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நான் ஒரு கதை மாதிரி சொல்லி முதல் 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பருகின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பருகில் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமுள்ளவளாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் ஏலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார். போதும், நல்லா கவனிங்க. எல்லாரும் பாருங்களேன். ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலங்கள் வந்தபோது, மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தம் பண்ண காலங்கள் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோடு கூட சேவகர்களையும் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு தாவீது எங்கேயே இருந்து விடுகிறார்? எருசலேமிலே இருந்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிச்சீங்கன்னா, ஏன் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரஃபாவை, அம்மோன் நாட்டினுடைய தலைநகர் தான் என்னது, ரஃபா அப்படிங்கிற கேபிட்டல் சிட்டி, அது முற்றுகை போடவும் ஏன் அனுப்பினார் அப்படிங்கிறத 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, அதாவது அம்மோன் புத்திரருடைய ராஜா நாகாஸ் மரித்து போகிறார். மரித்து போகிறதை தாவீது கேட்டபோது தாவீது அவனுடைய மகனுக்கு ஆலோசனை கொடுப்பது, அதாவது ஆலோசனைங்கிறத விட என்னது, ஆறுதல் படுத்துவதற்காக, ஆறுதல் சொல்லுவதற்காக தன்னுடைய சேவகர்களை கொஞ்சம் பேர்த்து அனுப்புகிறாரு. அந்த சேவகர்கள் அங்கே போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த மனுஷனுடைய அவன் மகனுடைய ஆணூன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆணூன் இடத்துல அவனுடைய மூப்பர்கள், அந்த அம்மோன் புத்திரனுடைய மூப்பர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க உனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு வரல, எதுக்கு வந்திருக்காங்க, தேசத்தை உழவை பார்த்து உன்னோடு கூட யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு காரியத்தை ஆணூனுக்கு சொல்லிவிடுகிறார்கள். இதை தெரிஞ்ச ஆணூன் என்ன செய்கிறான், வேற அவன் நிதானிக்காமல் போன சேவகர்களை என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்க, அதாவது ஆக்சுவலி யூதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தோற்றமுடையவர்களாக இருக்கும்படிக்கு நீளமாக தாடி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட நிறைய யூதர்கள் தாடி வைத்திருக்கிறது வழக்கமாக இருக்கிறது. நல்ல தாடி என்ன செய்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த போனவர்களுடைய தாடியை ஒரு பக்கம் மாத்திரம் சிரைத்து விட்டு அப்படியே விட்டுறான், வஸ்திரங்களை கிழித்து விடுகிறான். ஒரு பக்கத்து தாடி சிரைத்து வச்சா எப்படி இருக்கும், ரொம்ப அவமானமாக இருக்குல்ல. ஒரு பக்கம் சேவ் பண்ணிட்டு நீங்கள் போய் வெளியே போயிடுவீங்களா? அப்படி போனால் கூட ஃபேஷனுன்ட்டு இந்த காலத்தில் எடுத்துக்குவாங்க. அது ஒரு பெரிய அவமானம் அவர்களுக்கு. ஒரு பக்கத்து தாடி சிரைத்து வஸ்திரத்தை கிழித்து அவர்களை அனுப்பிவிடுகிறார். இந்த செய்தியை தாவீது ராஜான் இடத்துல சொல்லும்போது தாவீது ராஜா அவங்களுக்கு ஒரு பிளேஸ் காமிக்கிறார். எரிகோ பட்டணத்தில் கொஞ்ச நாள் என்ன செய்யும் இருந்து, எப்போ உங்களுக்கு தாடி வளர்ந்து வருகிறதோ அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டார்கள், ரொம்ப சங்கடப்பட்டார்கள், வெக்கமடைந்தார்கள். அதை பழி வாங்கிறதுக்காகத்தான் அம்மோன் புத்திரரோடு கூட தாவீது சண்டை போடுகிறார். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா தாவீதும் உள்ளே போகிறாரு, யோவாப் உள்ளே போகிறாரு. 2 பிரிவாக பிரித்து சண்டை போடுறாங்க. அம்மோன் புத்திரர் சீரியரை கூப்பிடுறாங்க. இப்படி இவங்க ஏகோபித்து வந்தால் கூட தாவீதையும் அவனுடைய படை வீரர்களையும் ஜெயிக்க முடியாமல் அழிந்து போகிறது. அடுத்த வருஷம் என்ன செய்யணும், திரும்பவும் இதை பழி வாங்குகிற நோக்கத்தோடு கூட அம்மோன் புத்திரை அழிக்கவும் ரஃபாவை முற்றி போடவும் தக்கதாக என்ன நடக்குதுன்னா, யுத்தத்துக்கு யோவாப்பையும் சேனை வீரர்களையும் தாவீது அனுப்பி விடுகிறார். ஆங்கில பைபிளில் கமாண்ட்ரிஸ்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ்
அந்த சீசனாக இருந்ததுன்னு பார்க்கலாம். அப்படின்னு என்னது, மழைக்காலங்களாக இருந்தது, பயங்கரமான பனி மழை பெய்கிற ஒரு காலங்களாக இருந்தபடினாலே தாவீது அவர்களை அனுப்பிவிட்டு இவர் வீட்டிலே தூங்கி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். தூங்கி கொண்டிருந்தார். இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ என்ன பாருங்க, அதாவது இந்த தாவீது இந்த பாவம் செய்வதற்கு வழிவகுத்த 3 விஷயங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். வாலிப பசங்க நல்லா கவனிக்கணும். அவன் ஏன் இந்த மாதிரி பாவத்திலே விழுந்தார் தாவீது, ஏன் யோசேப்பை போல அவர் தப்பித்து போகவில்லை அப்படிங்கிறதுல 3 விஷயங்கள் இருக்கு. 3 காரியத்தை நான் சொல்லிக்கிட்டு மீதி காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. முதலாவது என்ன அப்படின்னா, யுத்தத்திற்கு போக வேண்டிய தாவீது யுத்தத்தை புறக்கணித்து தன்னுடைய வீட்டிலே இருந்தது முதல் தப்பு. ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை நீ கட்டக்கூடாது, யார் கட்டணும்? சாலமோன் கட்டணும்னு கர்த்தர் சொல்லி இருந்தார். அதற்கு மாறாக தாவீதுக்கு கர்த்தர் மேல தேவன் தாவீது மேல என்ன நோக்கம் வைத்திருந்தார் தெரியுமா? தாவீது எல்லைகளை எல்லாம் பிடிக்கணும், இன்னும் அதிகமான ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கிறது, ஆமாம் நிறைய விஷயங்கள் அவன் செய்ய வேண்டியது இருக்கிறதுனால கர்த்தர் ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி வைத்து விட்டார். ஆனால் யுத்தத்துக்கு போகாமல் தாவீது வீட்டிலே இருந்தபடினாலே இந்த சோதனையில தாவீது சிக்கிவிட்டார். அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, செய்ய வேண்டிய வேலையை செய்யாம சோம்பேறித்தனமாக வீட்டில் தூங்கும்போது நமக்கு என்ன நேரிடுகிறது? பாவம் நமக்குள்ள வந்து விடுகிறது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய கடமைகளிலே தவறும் போது பாருங்க, நாம் நம்முடைய கடமையின் வழியிலிருந்து வழி விலகி போகும்போது நாம் சோதனையின் வழிகளிலே நம்ம சிக்கி கொள்ளுகிறோம். செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யல அப்படின்னா நம்ம பாவத்தில் விழுந்திருப்போம். யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது யுத்தத்துக்கு போகாம வீட்டிலேயே தங்கினபடினால அவன் பாவத்திலேயே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பார்த்தீங்கன்னா மத்தியானத்திலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் தூங்குறார் என்று இருக்கிறது. ஃபர்ஸ்ட் காரியம். சரியா? 2வது என்ன அப்படின்னா, தாவீது மதிய வேளையில் தூங்கிட்டார். நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை. ஃபர்ஸ்ட் என்னது, யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்துக்கு போகலை. 2வது விஷயம் என்னென்னா, தாவீது மதிய நேரத்தில் தூங்கிட்டார். பைபிளில் வாசிக்கிறோம், தாவீது பாருங்க, இங்கே எல்லாம் என்ன கவனிங்களே, தாவீது யுத்தத்துக்கு போகாவிட்டாலும் அவர் வீட்டிலேயே அவர் வீட்டில் யுத்தத்துக்கே போக வேண்டாங்க, தாவீது வீட்டிலேயே இருக்கட்டுமே. வீட்டிலே இருந்திருந்து அவர் வீட்டில் இருந்திருந்த போது பல காரியங்களை எல்லாம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் அந்தி சந்தி மதியான வேளைகளிலே அவர் தியானம் பண்ணி முறையிடுறார். அந்தி சந்தி மதியான வேளைகளிலே அவர் ஜெபித்திருக்கிறவராய் காணப்பட்டார். ஒருவேளை மற்றவருடைய நன்மைக்காக, அதாவது தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது ஒரு காரியத்தை தாவீது செய்திருந்தார் என்றால் இந்த பாவத்திலே தாவீது வீழ்ந்திருக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அவரே தான் சொல்றார், அவர் வாயிலால சொல்றார், மத்தியானத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், சாயந்தரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், காலையில் ஜெபம் பண்ணுவேன், சில நேரத்தில் பைபிள் இருக்கு 7 தடவை நான் அவரை துதிப்பேன், தொழுது கொள்ளுவேன் என்றெல்லாம் தாவீது சொல்றார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாவீது செய்திருந்தார் என்றால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில், இப்பேற்பட்ட ஒரு பாவத்தில் தாவீது விழுந்திருக்க மாட்டார். பைபிளில் கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னன்னா, நாம் ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருக்க முடியும். நம்ம ஆவியின்படி நடக்கணும். அவர் அந்த நேரத்தில் வேத வாசித்து ஜெபம் பண்ணி தேசத்துடைய நன்மைக்காக தேவனிடத்தில் பிளான் கேட்டு இப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்திருந்தார் என்றால் அந்த மாம்ச இச்சையை தாவீது நிறைவேற்றாமல் இருந்திருப்பார். ஆவியினுடைய காரியங்கள் தேசத்திலே இருந்திருக்கும். 2வது விஷயமா. 3வது காரியம் என்ன, அவர் சாயந்தர வேளையில் உப்பரைகளை மேலே வீட்டில் மெத்தையில் நடந்துட்டு இருந்திருக்கிறார்.
ஹீப்ரு பைபிளில் இருக்குது. என்னென்னா, உலாத்தி கொண்டிருந்தார். இங்கேயும் தமிழில் அப்படி தான் இருக்குது. அவர் உலாத்தி கொண்டிருந்தார் என்று பிற முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய கண்களை பல பக்கம் என்ன செய்கிறாரு, பார்க்கிறார் என்று பார்த்து பல பக்கம் சுற்றி சுற்றி என்ன செய்கிறார், அவர் பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் அலைந்து திரிந்தது என்று பார்க்கிறோம். அவர் அலைந்து திரிந்த போது இவர் அந்த கண்களில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு பெண்ணு குளிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறார். அப்போ ஒரு மனிதன், பைபிளில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அதாவது லஸ்ட் என்று பார்க்கிறோம். ஒரு கண்களின் இச்சை ஒரு மனிதன், எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் கீழே என்ன செய்து விழத்தள்ளுது. இல்லை, அந்த நீதிமொழிகள் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம படித்த எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியும் பாவமானது என்ன செய்து கீழே விழத்தள்ளுகிறது என்று பார்க்கிறோம். அதற்கு மூல காரணமே கண்களின் இச்சை. உலாவி கொண்டிருக்கிற பார்த்தபோது குளிக்கிற பெண்ணை என்ன செய்கிறான், அவன் பார்க்குறான் என்று பார்க்கிறோம். இல்லை, சில நேரத்தில் பைபிள் அவளை பார்த்து, பைபிள் என்ன, அவள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவள் என்று தாவீது சொல்கிறார். பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்கு, சௌந்தரியம் உள்ளது. நம்ம ஒருத்தர் இப்படி எழுதுறார், என்னன்னா, நம்ம எதெல்லாம் அழகு என்று நினைக்கிறோமோ தேவன் அதை அசிங்கமாக கர்த்தர் பார்க்கிறார். திரும்ப சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. நீ எதெல்லாம் அழகுன்னு பார்க்குறியோ அதெல்லாம் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, எல்லாம் சொல்லுங்க, அசிங்கமாக பார்க்குறார். ஒன்றா. ரெண்டாவது, எதெல்லாம் நீ காதல் அன்புன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவன் எப்படி பார்க்குறாரு தெரியுமா, காமம் என்று கர்த்தர் பார்க்கிறாராம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, நம்ம கவர்ச்சின்னு எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவன் பாவம் என்று பார்க்கிறார். ஒருத்தர் அழகாக எழுதுறார், எதெல்லாம் நம்ம விதி என்று விரும்புகிறோமோ நினைக்கிறோமோ தேவன் அதெல்லாம் அழிவு என்று கர்த்தர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்ல நீங்கள் வேணும் நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம எதெல்லாம் அழகு என்று நினைக்கிறோமோ அதை தேவன் அசிங்கம் என்று நினைக்கிறார். அதாவது நாம் காதல், லவ் என்று எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் காமம் என்று நினைக்கிறார். நாம் எதெல்லாம் கவர்ச்சி என்று நாம் நினைக்கிறோமோ தேவன் அது பாவம் என்று நினைக்கிறார். எதெல்லாம் நம்ம விதி என்று நினைக்கிறோமோ தேவன் அது அழிவு என்று தான் நினைக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீது யோசேப்பை போல அதை பார்த்துவிட்டு ஓடவில்லை. தப்பித்து போயிருந்தால், ஓடி போயிருந்தார் என்றால் இந்த பாவத்திற்கு அவர் என்ன செய்திருப்பார், விலகி ஜீவித்திருப்பார். யோசேப்பை போல ஒரு அவரை விட நல்ல ஒரு பெயரை தேவனிடத்தில் இன்னும் உண்மை உத்தமமாய் அவர் வாங்கி இருந்திருப்பார். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, என் கண்களோ, யோபனுடைய புஸ்தகம் 30 எல்லா வாலி பசங்க அதை எடுத்து பாருங்க. யோபனுடைய புஸ்தகம் 31 படிங்க, பார்க்கலாம். ஒன்றை படிங்க பார்க்கலாம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் எப்படி ஒரு கன்னியின் மீது நினைப்பாய் இருப்பது எப்படி. இந்த வசனத்தை நீங்க படிங்க. எல்லா வாலிப பசங்களும் படிங்க, பார்க்கலாம். சத்தமா, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேலே நினைப்பாயிருப்பது எப்படி. அப்போ இந்த மாதிரி இந்த ஐ லஸ்ட்ல விழுகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். அல்லேலூயா. இந்த கண்களோடு நல்லதையே பார்ப்பேன். இன்னைக்கு நம்ம பாவம் செய்ததற்கு நீ வேற எங்கேயுமே போக வேண்டாம், எல்லாம் கையிலேயே இருக்கு. பாவம் செய்யறதுக்கு நீங்கள் பார்க்குற மொபைல் ஃபோனை பார்க்குற விதமே தெரியும். சில ஆட்கள் லாக் போட்டு வச்சுருப்பான், அதை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிருது அவன் சரியான ஆள் இல்லை அப்படின்னு. நல்லா கவனிங்க. இல்லை, நம்ம உலகமும் எங்கே இருக்குது? ஆமாம், எங்கே இருக்குது? கையில் தான் இருக்குது. பாவமும் எங்கே தான் இருக்குது? கையில் தான் இருக்குது. பாருங்கள், இது கண்களின் இச்சையை உண்டு பண்ணுதா? அந்த மொபைல் கண்களின் இச்சையை உண்டு பண்ணுதா இல்லையா? நம்ம பார்க்குறோம். பார்க்குறதுனால என்ன செய்யுது? பாவம் பெருகுது
இல்லை, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமான போதோ மரணத்தை பிறப்பிக்கிறது என்று யாக்கோப்பினுடைய நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கண்ணு பார்க்குது, அதனால தான் ஒரு பாவம் என்ன செய்து வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியும் கவிழ்த்து போட்டதற்கு கண்களின் நிச்சயதான் ஒரு காரணம். தாவீது எல்லா வேலையும் செஞ்சார், தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு பிரயாசப்பட்டார். ஆனால் அவர் கண்களுக்கு என்ன செய்யல, கண்களில் உடன்படிக்கை பண்ணவில்லை. கண்கள் அலைந்து திரிய விட்டுட்டார். பாருங்க, பாவத்தை விட்டு அவர் ஓடி போகவில்லை, ஆனால் பாவத்தை எம்ப்ரேஸ் பண்ணார். அப்படின்னு என்ன, தழுவி கொண்டார். விட்டுட்டு ஓடணும், பாவத்தை பாட்டா விட்டுட்டு ஓடணும், யோசேப்பை போல ஓடணும். ஓ, கர்த்தர் பார்க்கிறார், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற அந்த பயம் நமக்குள்ள வேணும் பாரு. அது இல்லாததுனால தான் தாவீது பின்னாடி நான் சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டார். நல்லா கவனிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் யோபனுடைய வாழ்க்கை, யோபு நல்ல பர்ஃபெக்ஷனாக இருந்தாருங்க. தாவீதை போல அல்லாமல் ரொம்ப நல்ல பர்ஃபெக்ஷனாக இருந்தார். அவர் அந்த 31ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லிகிட்டே வராரு பாருங்களேன். 31ஆம் அதிகாரம், யோபனுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் அந்த 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 7 வசனத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். என்னது, என் நடைகள் வலையை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தும் ஏதாயிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால். என்னுடைய இருதயம் என்ன செய்யல, வழி விட்டு விலகினதில்லை. என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தும் ஏதாயிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் சொல்றாரு. அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால். தாவீது அப்படி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தார். யோபு சொல்றாரு, நான் அப்படி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேலே மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. இப்போ எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருந்திருக்கிறார் என்று பாரு. அடுத்த வீட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது, எட்டி பார்க்காது. தாவீது அடுத்த வீட்டை எட்டி பார்த்தான், அதான் பிரச்சனை இல்லை. அழகாக சொல்கிறார், எவ்வளோ வசனம் பாருங்கள், எவ்வளோ அந்த கோர்வையாய் நமக்கு இருக்கிறது. பயபக்தி நமக்கு வேணும். கர்த்தர் பார்க்குறாருங்கிற நம்ம அதான் மனுஷனுடைய கண்களெல்லாம் ஏமாத்திடலாம், எங்கேயாவது ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம். ஆனால் கர்த்தரை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்றவே முடியாது. வாலிப பிள்ளைக கண்களுக்கு மாத்திரம் உடன்படிக்கை பண்ணக்கூடாது, காதுக்கும் உடன்படிக்கை பண்ணணும், வாய்க்கும் உடன்படிக்கை பண்ணணும், கைகளுக்கும் கால்களுக்கும் உடன்படிக்கை பண்ணணும். எங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது, என்ன தொடக்கூடாது அதை தொடக்கூடாது, இருதயத்தில் உடன்படிக்கை பண்ணணும். தானியேல் பாருங்க, தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. ராஜ போஜனத்தை புசிக்க கூடாது என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானத்துக்காக என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று தானியேல் தீர்க்கதரிசி சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த 3 விஷயத்தை நம்ம வாலிப பிள்ளைகள், பெரியவங்க நமக்கு கூட பாருங்கள். இந்த இடத்துல தாவீது இந்த மாதிரி ஒரு தவறில் விழும்போது வயது 50 வயது. எத்தனை வயசு? ஆமாம், இந்த வயசில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இல்லை. இன்றைக்கி அநேகர் இந்த மாதிரி வயதுகளில் என்ன செய்கிறாங்க, தவறி போகிறாங்க. அதே போல் வாலிப பிள்ளைகளும் அப்படி தான். கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற விழாக்கள் கர்த்தர் கொடுக்கும் வழக்கம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அது ஏற்ற துணையை கர்த்தர் நமக்கு தருவார். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் 30 வயசு 40 வயசு வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? அவங்க கர்த்தர் ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க, கர்த்தருக்காகவே இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்று அமைத்து தருவார் என்று வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இப்படி நடந்தது. 3 விஷயம் சொன்னேன்ல. முதலாவது என்னது, செய்ய வேண்டிய வேலை தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்தா நமக்கு பாவம் வராது. 2வது, மதிய வேலையில் தூங்கக்கூடாது.
சரியா? நிறையா தூக்கத்துக்கே நிறைய நேரம் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் பாவங்கள் வரும். அந்தி சந்தி மதியான நேரத்தில் ஜெபம் பண்ணணும்னு பைபிள் இருக்குது. அதுக்காக பாஸ்டர் நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் நாங்களாம் எப்படி வாழ்கிறது? ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தா நீங்கள் மனசில் உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு நம்ம இதை செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாதுன்னு கர்த்தருக்கு மனசில் உண்மை ஆவிக்கேற்ற எந்த இடத்துல இருந்தாலும் ஆவிக்கேற்றது போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அடுத்தது, நம்முடைய கண்களை என்ன செய்யக்கூடாது? அங்கே இங்கே அலைந்து தெரிய விடக்கூடாது. சும்மா செல்ஃபோனை கண்டதையே பார்த்துக்கிட்டு அது நமக்கு வரும், நல்லதை தான் பார்த்துட்டு இருப்போம். இடையில என்ன செய்யும்? 4 விளம்பரங்கள் வரத்தான் செய்யும். மூடி வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. நிறைய ஸ்கிப் பண்ணி போகணும். பிசாசு அதிகமான டெக்னாலஜிக்களை எதுக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னா பாவம் செய்வதற்கு தான் பயன்படுத்துகிறான், வேற எதுக்குமே கிடையாது. தவறி விழச் செய்வதற்கு தான் பயன்படுத்துகிறான். அதனால் நம்ம இந்த 3 விஷயம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்க, அதை தொடர்ந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவளை விசாரிக்க சொல்கிறான். 10 யார் அவ அந்த பெண்ணு யாருன்னு சொல்லி தன்னுடைய ஊழியக்கார இடத்துல விசாரிக்க சொல்கிறான். விசாரிக்க சொல்லும்போது அங்கே அப்பா பேர் போட்டு அழகாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அப்பா பேர் யார்? எலியாமின் மகள் என்று பார்க்கிறோம். அப்படி தானே? எலியாமின் மகள் என்று பார்க்கிறோம். இந்த பத்சேபாலுங்கிறது சாதாரணமான ஆள் இல்லைங்க. நல்லா கவனிங்க. பத்சேபால் சாதாரணமான ஆள் இல்லை. பத்சேபால் யாருன்னா, அந்த குடும்பம் பின்னணி பேக்ரவுண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தில், ஒரு உயர்ந்த வகுப்பை சேர்ந்த பணக்கார குடும்பத்தில், அதாவது ராஜாவோடு கூட இருக்கிற தாவீது ராஜாவோடு கூடவே இருக்கிற நல்ல ஆலோசனைக்காரர்கள், நல்ல யுத்தத்துக்கு போகிறவங்க, பெரிய வகுப்பை சேர்ந்த ஒரு அமைச்சர் பொறுப்பில் உள்ள குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு தான் யார்? இந்த பத்சேபால். ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த பத்சேபாலினுடைய தாத்தா யார் தெரியுமா? அகிதோப்பேல் என்று பார்க்கிறோம். அகிதோப்பேல் யார்? தாவீதினுடைய அதாவது மிக சிறந்த ஆலோசனை சொல்ல தலைவர்களிலே ஒரு தலைவர் தான் யாருன்னா அகிதோப்பேல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அகிதோப்பேல் இவன் ஆலோசனை கொடுத்தாருன்னா அது தேவனுடைய ஆலோசனை போல அந்த ஆலோசனை இருக்கும். பாருங்க, இந்த அகிதோப்பேல் அதாவது அப்சலோமினிடமாய் கடைசி நேரத்தில் சார்ந்து கொள்ளுகிறார். இல்லை, தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் வந்த சண்டையிலே, யுத்தத்திலே தாவீதை விட்டு விலகி அப்சலோமினோடு கூட சேர்ந்து அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். தாவீது ஜெபம் பண்றார், ஆண்டவரே அகிதோப்பேலின் ஆலோசனையை நீர் அபத்தமாக்கும் என்று ஜெபம் பண்றார். ஏன் அகிதோப்பேல் அந்த விஷயத்தை செய்தார் அப்படின்னா, தன்னுடைய பேர பிள்ளையை இவன் என்ன செஞ்சிட்டான்? தொட்டதுனால, இவன் கெடுத்ததுனால. அது மாத்திரமல்ல, இந்த வேலைக்கு பின்னாடி இந்த ஒரு தப்பை மறைப்பதற்கு இன்னொரு தப்பு, இன்னொரு தப்பை மறைப்பதற்கு இன்னொரு தப்பு, இன்னொரு தப்பை மறைப்பதற்கு பல விஷயங்கள் தாவீது செய்தபடினாலே இவனை விட்டு விலகி அப்சலோமோடு சேர்ந்து தாவீதை கொலை செய்வதற்கு அவனுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தான். தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் நீங்கள் படித்த ஒரு வசனத்தை அதை உங்களுக்காக அதை சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 23:34 மாத்திர படிங்க. இவங்க யாருன்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, பார்க்கலாம். எலியாமின் அப்பா பேர் அகிதோப்பேல், அப்படின்னா பத்சேபாலுடைய தாத்தா. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 23:34. 2 சாமுவேல் 23:34. அகிதோப்பேல் எலியாம் என்று பார்க்க. அந்த எலியாமின் குமாரத்தி தான் யாரு? பத்சேபால். புரிஞ்சுதுங்களா? பத்சேபாலுடைய தாத்தா அகிதோப்பேல். அவன் ஆலோசனை சொல்ல நம்ம இந்திய தேசத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்சிஸ் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு டாப் லீடர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிரதம மந்திரிக்கு இன்டெலிஜென்சிஸ் ஆஃபீஸர்ஸ் தெரியுமா? உளவுத்துறையில் அவங்க ஆலோசனை சொல்கிற கூட்டம் டாப்பில் இருக்கிறது மாதிரி அகிதோப்பேல் தாவீதோடு கூட அவர் இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி ஒரு வகுப்பை சேர்ந்தவர். இவன் என்ன செய்கிறா? பத்சேபால் தாவீது ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறா. இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற செய்தி அனுப்புகிறா.
அந்த செய்தியை தாவீது கேட்டபோது என்ன செய்கிறான்? யுத்தத்திலே மும்முரமாய் சண்டை போட்டு கொண்டிருந்த போது தன்னுடைய புருஷன் என்ன செய்கிறான்? தன்னுடைய அதாவது பத்சேபாளுடைய புருஷனை உரியாவை யுத்தத்திலேருந்து வர வைக்கிறான் தாவீது. இவன் பண்ண தப்புக்கு தப்பெல்லாம் அவன் மேலே போடுவதற்கு யுத்தத்திலிருந்து என்ன செய்கிறாங்க? வர வைக்கிறான். இந்த உரியாவை குறித்து நான் சொல்ல வேண்டும். இந்த உரியா பார்த்தீங்கன்னா இவன் யூதருடைய வம்சாவளியை சேர்ந்தவன் கிடையாது. இவன் புரிஞ்சுதா? இவன் கித்தீஸ்ட் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் யாருன்னா, அந்த கித்தீஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா கானானியர்களுடைய வகுப்பை சேர்ந்தவன். அதில் ஒரு பிரிவு உள்ளவங்க தான் யாருன்னா இந்த கித்தீஸ்ட். இவன் யூதன் கிடையாது, பூர்வீகமான ஒரு யூதன் கிடையாது. இவன் அதாவது இவன் ஒரு புறஜாதியன் அப்படிதான் சொல்ல வேண்டும். கித்தீஸ்ட் என்றாலே அவங்க கானானியர் வம்சத்தில் வந்தவர்கள், அவங்க ஒரு புறஜாதியார். ஆனால் ஆண்டவரை எப்படியோ அவன் தழுவி கொண்டு நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா, அதாவது இவன் ஒரு யூதனா இல்லாவிட்டாலும் தேவனின் மகிமை மீது பேர் ஆர்வம் கொண்டவனாக இந்த உரியா இருந்தான். அல்லேலூயா. அதே போல இந்த உரியாவுடைய கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி அகிதோப்பேல் இந்த எலியாம் அவங்கெல்லாம் எப்படி ஒரு டாப் லீடர் இருந்தாங்களோ அதே போல உரியா மேலே தூக்கி போகிறார். அதுக்கு தான் வீட்டுக்கு அனுப்புகிறார். அதனால தான் யுத்தத்திலேருந்து அவரை வர வைக்கிறார். ஆனால் உரியா என்ன செய்தார்னா, உரியா போகும்போது பின்னாடியே அவனுக்கு கறித்துண்டுகள் பதார்த்தங்களை எல்லாம் அனுப்புகிறார். ஆனால் உரியா வீட்டுக்கு போகவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உரியா எங்கே போகல? வீட்டுக்கு போகவில்லை. என்ன வாசல் காக்கிற அந்த காவல்காரங்களோடு கூடவே படுத்து கொண்டார். ரெண்டாவது விஷயம் பாருங்க. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் 9வது வசனம். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலேயே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடு கூட என்ன செய்தாரா? அவர் படுத்து கொண்டார் என்று பாருங்க. படுத்துட்டார், போகலை. ரெண்டாவது பாருங்க, உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் படிங்க பார்க்கலாம். உரியா என்ன சொல்றாரு? உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாப்பும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் என் மனைவியோட சந்தோஷமாய் இருக்கிறதுக்கு என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்வதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு நான் சொல்றேன். யோவாப் யுத்தத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி கூடாரத்திலே இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி என் வீட்டில் போய் என் மனைவியோடு கூட நான் சந்தோஷமாக இருப்பது? நான் வீட்டில் எப்படி புசித்து குடித்து ஹாப்பியாக இருப்பது? ஹல்லேலூயா. அங்கே ஜனங்கள் யுத்த வீரர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே, அங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறதே, என்னை போல சக ஊழியர்கள் தேசத்துக்காக சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்களே, ரஃபாவை முற்றுகை போட்டு கொண்டிருக்கிறார்களே, அம்மோனியர்களை அழிக்கும் போது, தேசம் இப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது, இப்படியெல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கும் போது நான் மட்டும் வீட்டில் போய் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அதனால தான் நான் எங்கே படுத்துக்கிட்டேன்? அரண்மனையிலேயே படுத்துட்டேன். இந்த மனுஷனை குறித்து பைபிளில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கர வேதனையாக இருக்கும். சில நேரம் எப்போ படித்தாலும் எனக்கு கண்ணீர் வரும். இந்த யுதி அவ்வளோ பெரிய ஒரு இன்னோசன்ட் பாருங்க, இன்னோசன்ட் பர்சன். தாவீது ராஜா அனுப்பியே அவர் என்ன செய்யலை? வீட்டுக்கு போகவில்லை. அவன் போகலை, அவன் தூங்கவும் இல்லை. தேசம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் எப்படியா இருப்பேன்? நான் எப்படி இருப்பேன்? சூசா நகரம் கலங்கி கொண்டிருந்த போது ஆமானும் ராஜாவும் புசித்து குடித்தார்கள் என்று பைபிள் இருக்கிறது. இல்லை, எஸ்தரை கூப்பிட்டா எஸ்தர் என்ன செய்யல? போகவில்லை.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது புசித்து குடிக்கிறதுக்கான காலம் அல்ல. இது யுத்தத்தினுடைய காலம். தாவீதுக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் கற்பிக்கவே உரியாவை அனுப்பி இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேச வைத்தார். அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். ராஜா இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க இவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. நீ யுத்தத்திலே போகாமல் வீட்டிலே தூங்கிவிட்ட, உன் பொறுப்பில் தவறிவிட்ட, யுத்தத்தை புறக்கணித்தபடி. ஆனால் உன்னுடைய 30 சோல்ஜர்ஸில் மிக பெரிய லீடர் 30 பேருடைய அந்த ஒரு சோல்ஜர் என்ன சொல்கிறான்? தேசத்துக்காய் வைராக்கியமாய் நிற்கிறான். ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க இந்த யூரியாவை போல ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் நின்று கொண்டு இருக்கிறான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது. யோவாப் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் யுத்தத்திலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மாத்திரம் எப்படி வீட்டிலே போய் சந்தோஷமாய் இருப்பது? நான் தேவனுக்காய் நிற்க வேண்டும், நான் தேசத்திற்காய் நிற்க வேண்டும், சத்துருக்களை அழிப்பதற்காய் நான் யுத்த களத்திலே நிற்க வேண்டும் என்கிற அந்த தாகம், அந்த வாஞ்சை, அல்லேலூயா, தேசத்தினுடைய பற்று, அந்த பாருங்க, யூதனாகிய தாவீதுக்குள் இந்த இடத்துல இல்லை. அவன் புறஜாதியானாகிய யாருக்கு இருந்தது? உரியாவுக்கு இருந்தது. இவன் கேட்கவே மாட்டேங்கிறான்னு தெரிஞ்ச உடனே தாவீது தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறார் பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? கீழே பாருங்களேன், கீழே பாருங்க 12வது வசனம். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்த 2 நாள் இருக்கிறாரு. பாருங்க, தாவீது என்ன செய்கிறாரு? அவனை தனக்கு முன்பதாக புசித்து கொண்டு போய், பதார்த்தத்தை தான் பின்னாடி அனுப்புனா வாங்க மாட்டேங்கிறான், அங்கேயே தூங்குறான். அதனால் வீட்டில் கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். எப்படி விருந்து வச்சார் தெரியுமா? ராஜா விருந்தை கொடுத்து அங்கே உரியாவை வெறிக்க பண்ணுகிறான் என்று வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்க. தாவீது அவனை தனக்கு முன்பதாக புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். நிறைய திராட்சை ரசத்தை நிறைய ஊற்ற அவனை வெறிக்க பண்ணி அவனை கொண்டு போய் எப்படியாவது வீட்டில் போய் என்ன செய்யணும்? கொண்டு போய் விட்டு, அவனுக்கு இவன் தப்புனால பிறந்த குழந்தை உரியாவுக்கு பிறந்தது என்று அவன் என்ன செய்யணுங்கிறதுக்காக தப்பு மேலே தப்பு என்ன செய்கிறார்? பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த உரியா எவ்வளோதான் பண்ணாலும் அசையவே மாட்டேங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்ட்ராங்காக இருக்கிறார். வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகர்களோடு திரும்ப அங்கேயே தான் படுத்துக்கிறார். கேட்டால் ஒரே ரீசன் சொல்லுவார், உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது. யோவாப்பும் மனுஷர் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் பண்ணுறாங்க, நான் மாத்திரம் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? எவ்வளவுதான் தாவீது தப்பு பண்ணாலும் தன்னுடைய விஷயத்தில் தீர்மானமாக இருந்தார். அல்லேலூயா. தீர்மானமாக யுத்தம் செய்வது தான் என்னுடைய வேலை. வீட்டுக்கே போகல பாருங்க. அப்போ தான் ஒரு வேளை புதிதாய் கல்யாணமான புதுசோ என்னவோ எனக்கு தெரியவில்லை, 1 வருஷம் ஆயிருக்கலாம். ஏன்னா பைபிள் இருக்குது, 1 வருஷம் வரைக்கும் கல்யாணமானவன் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்று. அல்லேலூயா. 1 வருஷம் இருக்கலாம். அதுக்கு பிறகு அவன் யுத்தத்துக்கு போயிருந்திருக்கலாம். இப்போ என்ன நடக்குது? தாவீது பார்த்தாரு, இவன் ஒன்றுக்குமே அசர மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே யோவாப்புக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். என்ன அந்த லெட்டரை நல்லா கவனிங்களா? அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? யுத்தங்கள் மும்முரமாய் நடக்கிற நேரத்தில் உரியாவை நீ கொன்று விடு அப்படின்னு அனுப்புகிறார். பாருங்க, இது தப்பு மேலே தப்பை தாவீது செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணுறாரு, இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் அந்த தப்பு விபச்சாரம், தேவனுடைய கட்டளைகளில் 7வது கட்டளையான இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்ற கட்டளை, அதை மறைக்கிறதுக்கு, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு உயிரையே எடுக்கிறார் தாவீது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு உயிர் என்ன செய்யுது? பறிக்கும். இந்த காலத்தில் கூட நிறைய நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நியூஸ் பாருங்கள். கள்ளக்காதல்னால புருஷன், உண்மையான ஒரிஜினல் புருஷன் என்ன செய்கிறாங்க? கொன்று விடுகிறாள். நிறைய பேர் நடக்குது இந்த காலத்தில். அது ரொம்ப பயங்கர பிரபலமாக போகுது. ஒரு வேளை அவன் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு ஊரில் இறங்கிட்டான்னா புருஷன் என்ன செய்கிறாங்க?
இன்னைக்கு ஈஸியாக கொண்டு போடுகிறோம். அதே போல தான் தாவீது அந்த காலத்தில் நடந்தது பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா கவனி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் கொலை செய்யப்படுகிறது, உரியா கொலை செய்யப்படுகிறதை அவனுடைய கையின் அந்த லெட்டரை யார் இடத்துல வேற ஒருத்தன்ட்ட தாவீது கொடுத்து அனுப்பாம அவனுடைய கரத்திலேயே கொடுத்து என்ன செய்றாரு, அனுப்புறார். மற்றவனா இருந்தால் திறந்து பார்த்து அதுலேருந்து தப்பிச்சு போயிருப்பான். ஆனால் இவன் கொஞ்சம் கூட விரித்து அதை திருப்பி பார்க்காம அப்படியே கொண்டு போய் அந்த சுருளை யார் இடத்துல கொடுக்குறாரு, மரண செய்தி, தன்னை குறித்ததான மரண செய்தி அதில் இருக்கிறது என்று பாருங்க தெரியாம அந்த லெட்டரை கொண்டு போய் யோவாபுனுடைய கரத்தில் கொடுக்குறார். அப்போ தன்னுடைய தாவீதுக்கு எந்த அளவுக்கு அவர் உண்மையான ஊழியக்காரனாக இருக்கிறான்னு நீங்க பாருங்க. அப்படிதான் அந்த வசனத்தை பாருங்க, 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 14வது வசனம், 11ஆம் அதிகாரம் 14. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலேயே, உரியாவே நீ சாக வேண்டிய செய்தி இதுல இருக்கு, நானா இருந்தால் நிச்சயமா திறந்து பார்த்துருப்பேன் என்னன்னு. ஆனா உரிய அனுசையில் அது திறந்து பார்க்கல பாருங்க. இப்போ இந்த மனுஷன் நம்ம என்னங்க சொல்றது, அவரோட உண்மை சொல்றதா, உத்தமத்தை சொல்றதா, அவனுடைய என்ன காரியத்தை சொல்றது? அவ்வளவு ரியாலிட்டியா இருந்திருக்கிறார். இதே விஷயம் யோவாப் இடத்துல இருந்துச்சுன்னு யோவாப் என்ன செய்திருப்பான் தெரியுமா? நிச்சயமா யோவாப் திறந்து படிச்சிருப்பான், பார்த்துட்டு தப்பிச்சு எங்கேயாவது ஓடி இருப்பார்.